12ஆம் தேதி வந்து சிபிஐ என்கொயரிக்காக விஜய் அவர்கள் டெல்லி போறாரு. ஏற்கனவே அவர் வந்து இடி ஐடி இதெல்லாம் சந்திச்சவர் தான். அப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, நாம வந்து அதுக்கு எப்படி தயாரா இருக்கணுங்கிற முடிவெல்லாம் அவர் முன்னாடியே எடுத்திருப்பாரு. இன்னொன்று பிளாங்கெல்லாம் போய் உட்கார மாட்டார். கட்டாயமா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. இது வந்து காலத்துக்கும் அவரால் மறக்க முடியாத ஒரு பெரிய துயரம். இந்த துயரம் யார் மீது தவறுங்கிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. இவரா அவரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. நிறைய யூகங்கள் இங்கே இருக்கு. விஜயை விசாரிப்பாங்க, கைது செய்ய. இப்போ 30ஆம் தேதி சேலத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வாரத்துலேருந்து அனுமதி கேட்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்து கரெக்டாக ஒரு 30ஆம் தேதி பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. அதற்கிடையில் படத்தை கொண்டு வந்துட்டா அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அவரே கூட கொஞ்சம் அப்செட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மத்திய அரசினுடைய அழுத்தம் தான் இந்த ஜனநாயகனுக்கும் காரணம், இந்த சிபிஐ வழக்குக்கும் வந்து காரணம். விஜய் அதற்கு உடன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு பேசாம ஒரு கட்சியை கலைச்சிட்டு போயிடுறது நல்லது. சரத்குமார் மாதிரி 2 மணிக்கு கட்சி இணைச்சிருக்க அது கூட்டணி வைப்பது இணைப்பதற்கு சமம் தான். கலைச்சிட்டு போறதுங்கிறது அதை விட ரொம்ப நல்லது. நான் முழுக்க முழுக்க சினிமாவிலே இருந்துக்கிறேங்க, எனக்கு அரசியலே வேணான்னு போயிட்டாருன்னா. இப்போ விஜயும் 10ஓடு 11 ஒருத்தராக போனாருன்னா அவரை மாற்று சக்தின்னு எப்படி அவர் சொல்லிக்க முடியும்? ஸோ அதனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை. அவர் பெரும்பாலும் போவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக கட்சிகள் வந்து விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜனநாயகன் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்து அந்த ப்ரொபகண்டாவும் மக்கள் மத்தியில் வெளிச்சமாச்சு. இப்போ என்ன சொல்லி சார் விஜயை வந்து அவங்க அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சார். என்னப்பா பண்ணலாம், எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்கு சார்? அதை வச்சு பார்க்கும்போது ராகுல் காந்தியே பிஜேபியோட பி அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸில் இருக்கிற முக்கிய தலைகள் எல்லாமே தொடர்ந்து விஜயோடு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கூட்டணி அமைந்து விடுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலவரங்கள் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி வச்ச பிறகும் இவர் பிஜேபியின் பி டீம்னு சொல்றதை நிறுத்துவாங்களான்னு நமக்கு தெரியல. அதுக்காகவாவது அவர் வச்சுட்டா தேவலாங்கிற மாதிரி இருக்கு. எந்த கூட்டணிக்கு போகணும் இல்லை வந்து எந்த கூட்டணியை உடைக்கணும் எல்லாமே விஜயோட முடிவை நோக்கி தான் இருக்கா சார். விஜய் வந்து கிங் மேக்கரா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரே கிங்கா ஆகணும்னு நினைச்சு வந்தவர். அப்போ சரியான கட்சிகளோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா அவரே கிங்கா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் வலைப்பை சந்தனன் சார் அடைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் டிவிக்கே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்களுடைய தொண்டர்கள். விஜய் அவர்கள் அடுத்தடுத்து என்ன சார் பிளான்? கொஞ்சம் அப்படியே ஈரோட்டுக்கு அப்புறம் எதுவும் வந்து பொதுக்கூட்டம் எதுவும் நடத்தல, என்ன சார் பண்ண போறாரு? இப்போ 30ஆம் தேதி சேலத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 30 சார். ஜனவரி 30. ஸோ அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தேதி என்ன? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நாள் வந்து 10ன்னு நினைக்கிறேன். இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போ அதற்கப்புறம் போலீஸ் பர்மிஷன் எப்படியும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதில்ல. பல இடங்கள் சொல்லி பல கண்டிஷன்ஸுக்கு பிறகு தான் அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வாரத்துலேருந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ இது அனுமதி கேட்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்து கரெக்டாக ஒரு 30ஆம் தேதி பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. அதற்கிடையில் படத்தை கொண்டு வந்துட்டா அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அவரே கூட கொஞ்சம் அப்செட்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ குறித்த நேரத்தில் படம் வந்துடணும்னு ஒரு ஹீரோவும் பெரிய முனைப்படுத்துப்பாங்க. விஜயகாந்தெல்லாம் வந்து அவர் படம் ஒருவேளை ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆக முடியல அப்படின்னா அவரே வேட்டியை மடித்து கட்டிட்டு லேபில் வந்து இறங்கிடுவார். என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹீரோவும் ஒரு டேட்டு ரிலீஸ் டேட் போட்டால் அந்த டேட்டில் படம் வந்துடணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. வரலைன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்போ இவர் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியல. வழக்கு பிரச்சனைன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கேங்கிற மனநிலையில் தான் இருப்பார். ஸோ அப்போ உற்சாகமாக அந்த மீட்டிங்கை ஒரு அட்டன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்கு முன்னாடி எப்படியாவது அந்த படத்தை கொண்டு வர்ற முயற்சியில் தான் இருப்பாங்க. அதே 12ஆம் தேதி வந்து சிபிஐ என்கொயரிக்காக விஜய் அவர்கள் டெல்லி போகிறாரு. அதுக்கான சம்மனும் வந்து இருக்கு சார். அங்கே எந்த மாதிரியான கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும்? ஏற்கனவே அவர் வந்து இடி ஐடி இதெல்லாம் சந்தித்தவர் தான். அப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, நாம் வந்து அதுக்கு எப்படி தயாராக இருக்கணுங்கிற முடிவெல்லாம் அவர் முன்னாடியே எடுத்திருப்பார். இன்னொன்று அருண்ராஜ் இருக்கார். அவர் வந்து ஏற்கனவே அரசின் உயர் பதவியில் வைத்ததுனால அவர் வந்து அந்த என்கொயரிலாம் எப்படி இருக்குங்கிறத கட்டாயமாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி பிளாங்கெல்லாம் போய் உட்கார மாட்டார். கட்டாயமாக அங்கே அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லணுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் போவார். பட் அந்த விசாரணையின் நீளம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஏதோ போனார் 1 ஹவரில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு இருக்காது.
கட்டாயமாக அவர் போனதுலேருந்து குறைந்தது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் உட்கார வச்சு விசாரிப்பாங்க. அதான் இது போன்ற விசாரணைகள் எல்லாமே நேர்மையாக நடக்கணும். ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நடக்கும் பொழுது தான் நாம் நினைக்காத ஒன்று அங்கே நடந்துடும். இப்போ அவங்களுக்கு வந்து விஜய் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து தனக்கு கீழ் இருக்கிற இந்த மாதிரி அதிகார அமைப்புகளை தனக்காக பயன்படுத்துகிற, தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு வழக்கத்தை வச்சுருக்கு. அப்போ விஜய் வந்து என்ன மாதிரி போய் மாட்டியிருக்காரு, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வரப்போகிறாரு இப்படிங்கிற பல கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரே சமயத்தில் ஜனநாயகனுக்கான கேஸும் வந்து அதே நாளில் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் அந்த சிபிஐ வழக்கும் நடக்க போகுது. ரெண்டுத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா சார்? இல்லை, அப்படி நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இப்போது திரைப்படம்ங்கிறது அது ஒரு தனி தொழில். இப்போ அதில் வந்து ஏற்கனவே சிக்கல்கள் வந்திருக்கு, அதை தயாரிப்பாளர் ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கு வந்து விஜய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நடித்து கொடுத்துட்டாரு, அதோடு அவருடைய கடமை முடிந்தது. அதற்கப்புறம் அந்த படத்தை கொண்டு வருவதில் மேலும் சிக்கல்கள் ஏற்படும் போது அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய போகிறாரு, அவ்வளோதான். அதை தாண்டி முழுக்க முழுக்க அந்த பொறுப்பு தயாரிப்பாளருக்கு தான். அவர் அங்கே போய் நிற்கிறாரு, ஒரு பெரிய லாயரை வச்சு வாதாடுவார், எப்படியாவது அந்த படத்தை அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. இது வந்து காலத்துக்கும் அவரால் மறக்க முடியாத ஒரு பெரிய துயரம். இந்த துயரம் யார் மீது தவறுங்கிற திசையை நோக்கி போயிட்டுருக்கு. இவரா அவரா அப்படின்னு போயிட்டுருக்கு. நிறைய யூகங்கள் இங்கே இருக்குது. விஜயை விசாரிப்பாங்க, கைது செய்யப்படுபவர் வேறொருவராக இருக்கலாங்கிற அளவுக்கு அரசியல் வட்டாரங்களில் தினந்தோறும் ஒன்று கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. அப்போ இவர் அங்கே போய் என்ன பதில் சொல்ல போகிறாரு, இவர் சொல்கிற பதிலே அவங்க எந்த அளவுக்கு நம்ப போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் விசாரித்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இதை வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். விஜயருடைய பிரச்சார வாகனத்தில் வந்து இன்னைக்கு சிபிஐ அலுவலகம் போயிருக்கு. அவங்க சில செக்கிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சார். இல்லை பனையூர் அலுவலகத்துக்கோ இல்லை வந்து கட்சி சார்ந்த இடங்களுக்கோ சிபிஐ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்டாயமாக வருவாங்கல்ல, அவங்க தீர விசாரிக்கிறது தானே. இப்போ அந்த வாகனம் வந்து என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது, இப்போ இவங்க வந்து விசாரிச்சுட்டு போகிறது கிடையாது, அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும். எந்த பக்கம் வாசல் இருக்குது, அது எத்தனை அடியில் இருக்குது, எத்தனை படி இருக்குங்கிற வரைக்கும் அவங்க சொல்லி ஆகணும். அப்போ அந்த பஸ்ஸை அவங்க தரவாக செக் பண்ணி எங்கெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க, உள்ள பஸ்ஸின் அமைப்பு எப்படி இருக்குது, அந்த பஸ்ஸில் அன்னைக்கு பயணம் செய்தவர்கள் யார் யார், எல்லாமே அவங்க டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். அதனால தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. உடனே பல பேர் அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க, இனிமேல் அவர் கொடுக்கவே மாட்டாங்கங்கிற அளவுக்கெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த கூட்டணி அப்படின்னு நம்ம பேசும்போது மத்திய அரசினுடைய அழுத்தம் தான் இந்த ஜனநாயகனுக்கும் காரணம், இந்த சிபிஐ வழக்குக்கும் வந்து காரணம் அப்படின்ற ரீதியில் வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜயோட முடிவை பொறுத்து தான் இது ரெண்டுமே அமைய போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க சார். விஜய் அதற்கு உடன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுக்கு அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிடலாமே. பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு பேசாமல் ஒரு கட்சியை கலைச்சிட்டு போயிடுறது நல்லது. என்ன குமார் மாதிரி 2 மணிக்கு கட்சி இணைச்சிருக்க அது கூட்டணி வைப்பது இணைப்பதற்கு சமந்தான். கலைச்சிட்டு போகிறதுங்கிறது அதை விட ரொம்ப நல்லது. நான் முழுக்க முழுக்க சினிமாவிலே இருந்துக்கிறேங்க, எனக்கு அரசியலே வேணான்னு போயிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அவர் வந்து பிஜேபியோடு ஒரு கூட்டணி வச்சாருன்னா மக்கள் அவர் மீது பெரும் வெறுப்படைவார்கள். ஏற்கனவே ஏடிஎம்கே போன தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை தவற விட்டதற்கு பிஜேபியோட கூட்டணி வைத்தது ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு எடப்பாடியே சொல்லியிருக்காரு. அரசியல் திறனாய்வாளர்கள் அதுதான் ஒரு பக்கம் சொன்னால் கூட எடப்பாடியும் அதை ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கி வேறு வழி இல்லை, மீண்டும் அவருக்கு பல நெருக்கடிகள் போய் சேர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த கூட்டணிக்குள் விஜய் எழுப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. இப்போ விஜயும் 10ஓடு 11 ஒருத்தராக போனாருன்னா அவரை மாற்று சக்தின்னு எப்படி அவர் சொல்லிக்க முடியும்? ஸோ அதனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை, அவர் பெரும்பாலும் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போது திமுக கட்சிகள் வந்து விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜனநாயகன் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்து அந்த ப்ரொபகண்டாவும் மக்கள் மத்தியில் வெளிச்சமாச்சு. இல்லைப்பா பிஜேபிக்கு எதிரானவர் தான் விஜய் அப்படின்ற ஒரு இப்போ என்ன சொல்லி சார் விஜயை வந்து அவங்க அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சார். என்னப்பா பண்ணலாம், எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னும் போது இப்போ அந்த காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குல்ல சார், அதை வச்சு பார்க்கும்போது ராகுல் காந்தியே பிஜேபியோட பி டீம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸோ விஜய் எதிர்க்க எதுவுமே இல்லையா சார் எதிரிகளுக்கு? இல்லைங்க, அதாவது ஒருத்தர் மீது பழி சுமத்துவதற்கும் குறை சொல்வதற்கும் கற்பனா சக்தி இருந்தால் போதும். இப்போ யாரும் வந்து பிஜேபியும் இவரும் தனியாக உட்காந்து கூட்டணி கொடுத்து பேசுனாங்களா, அல்லது பிஜேபியிலேருந்து என்னெல்லாம் சலுகைகள் எல்லாம்
விஜய்க்கு வந்தது அது அரசியல் ரீதியாக வந்ததா, அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் வந்ததா அப்படின்லாம் யோசிக்காமல் என்னெல்லாம் தோணுதோ இஷ்டத்துக்கு அடித்து விடுறதுங்கிற ஒரு முடிவு எடுத்து உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம், அவர் பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர், இங்கே வந்து திமுகவை ஒழிப்பதற்கு விஜயை பிஜேபி ரெடி பண்ணுற ஒரு டூலாக அவர் இருக்கார் அப்படிங்கிறத இவங்க தொடர்ந்து மக்கள் மத்தியில் முன் வச்சுட்டே வராங்க. அது மக்கள் மத்தியில் அது எடுபடலை. பல பேர் அதை வந்து சரி ரைட்டு ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு தான் கடந்து போகிறாங்களே தவிர அது யாரும் நம்பவே இல்லை. இப்போ அடுக்கடுக்கான சம்பவங்கள், இப்போ காங்கிரஸ் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸிலிருந்து முதல்ல ஒருத்தர் பேச ஆரம்பித்தார், அப்புறம் 2 பேர் பேச ஆரம்பித்தார், அப்புறம் 3 பேர் 4 பேர்னு காங்கிரஸில் இருக்கிற முக்கிய தலைகள் எல்லாமே தொடர்ந்து விஜயோடு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கூட்டணி அமைந்து விடுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலவரங்கள் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி வச்ச பிறகும் இவர் பிஜேபியின் பி டீம்னு சொல்கிறத நிறுத்துவாங்களான்னு நமக்கு தெரியல. அதுக்காகவாவது அவர் வச்சுட்டா தேவலாங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போல ராகுல் காந்தியே வந்து பி டீம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க போல சார் இப்போ நடக்கிறத பார்த்தா. இப்போ விஜய் வந்து ஒரு ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கிங் மேக்கராக இருக்காரா சார்? எந்த கூட்டணிக்கு போகணும் இல்லை வந்து எந்த கூட்டணியை உடைக்கணும் எல்லாமே விஜயோட முடிவை நோக்கி தான் இருக்கா சார்? இல்லைங்க, விஜயினுடைய முடிவு வந்து ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக திமுகவுக்கு வந்து நிறைய இலவசங்களை கொடுக்குறாங்க. இன்னொன்று ஆளுங்கட்சி தேர்தலில் ரொம்ப பணத்தை தண்ணியாக வாரி இறைக்கும். அப்போ அதையெல்லாம் மீறி ஒரு புது கட்சி ஜெயிச்சிட முடியுமாங்கிற கேள்வியை இங்கே அழுத்தமாக நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப லேசாக கடந்து போயிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு பெருகி நிற்கிற இவ்வளோ பெரிய கூட்டம் அவரை என்னவா மாற்ற போகுது, அந்த கூட்டம் போடுகிற வாக்கு யார் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகுதுங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து கிங் மேக்கராக இருக்க மாட்டார். ஏன்னா அவரே கிங்காக ஆகணும்னு நினச்சி வந்தவர் ஏன் கிங் மேக்கராக இருக்கணும்? அப்போ சரியான கட்சிகளோடு ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா அவரே கிங்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே கூட்டணிகள் தான் வெற்றியை தீர்மானிக்குது. கலைஞர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி, கூட்டணியை வந்து அவங்க என்றைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு கட்சி வெளியேறுச்சுன்னா இன்னொரு கட்சி சமம் பலம் வாய்ந்த இன்னொரு கட்சியை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ விஜயும் அவருடைய முதல் மாநாட்டிலேருந்து அதை தான் சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு, கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் ஓப்பனாக அறிவிக்கிறாரு. அப்போ அதை நோக்கிய ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. பல பேர் வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அவங்களை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கு. ஆரம்பத்தில் நம்ம கேள்விப்பட்டது என்ன, விடுதலை சிறுத்தைகளே இங்கே வரப்போகிறாங்கங்கிற அளவுக்கு தான் கேள்விப்பட்டோம். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு ஏதோ ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே வந்து விஜயை கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்கெல்லாம் மாறினார். ஸோ இப்போ இந்த தேர்தல் நெருங்க அந்தந்த கூட்டணி அந்தந்த கட்சியோட இருக்குமாங்கிறதே தெரில. அது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல ஒரு பெரிய கட்சி விஜயோட கூட்டணி சேர்ந்தால்தான் அடுத்தடுத்து பல கட்சிகள் நம்பி இங்கே வரும். அந்த பெரிய கட்சி காங்கிரஸா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி நோக்கி தான் எல்லாருமே போவாங்க. அப்போது விசிகா வருமானு எனக்கு தெரியல. பட் வேறு வேறு கட்சிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்புமணி வந்து ஏடிஎம்கேவை நோக்கி போயிட்டார். ராமதாஸ் திமுகட்ட பேசிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வருவதை பொறுத்து தான் இது போன்ற ராமதாஸ் எல்லாம் வந்து இங்கே உள்ளே கூட்டு வர முடியுமா, பிரேமலதா விஜயகாந்த் வருவாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பேச முடியும். ஆனால் கூட்டணி இல்லாமல் வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை, கட்டாயமாக விஜய்க்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது. அவங்க ஒரு சர்வே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சர்வேனுடைய இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முதலில் அவருக்கு இருந்த அந்த எண்ணிக்கை வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிது. மறுபடியும் வந்து அப்புறம் அது சரியாகி இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க எடுக்கிற சர்வே கணக்கு வந்து அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவை எடுத்தாகணும். தனியாக நிற்கிறோமா அல்லது நம்மோடு சில பேரை சேர்த்துக்கிட்டு நிற்கிறோமாங்கிறது. அவர் இன்னொரு கட்சியோடு பெரும் கட்சியோடு போய் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவரை தலைமையாக ஏற்றுக்கிட்டு மற்றவர்கள் யார் வராங்களோ அவங்கள சேர்த்துக்கிற எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். அப்படி வரக்கூடிய கட்சிகள் எதுங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியாக தெரியல. ரொம்ப நன்றி சார். நன்றி.